வணக்கம். சீமான் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தமிழ் தாய் வாழ்த்து என கூறி வேறு பாடல் போடப்பட்டுள்ளது. தற்போது இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பி உள்ளது. அந்த வேறு பாடல் என்ன என்பது பற்றிய தகவலை தற்போது பார்ப்போம். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் 48வது சென்னை புத்தக கண்காட்சி கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வருகிறது. இந்த புத்தக கண்காட்சி ஜனவரி 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மேலும் இந்த புத்தக கண்காட்சி விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடைபெறும் எனவும், வேலை நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 17 நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் 900 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள புத்தகங்களை வாங்க பொதுமக்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து தினமும் வருகை தருகிறார்கள். இந்த நிலையில் சீமான் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் புறக்கணிக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. அதாவது சென்னையில் நடைபெற்று வரும் இந்த புத்தக கண்காட்சியில் நூல் வெளியீட்டு விழா ஒன்று நடைபெற்றுள்ளது. அந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சி தொடங்கியதும் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் பாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்காக சீமான் உள்ளிட்ட பலரும் எழுந்து நின்றவுடன் தமிழ் தாய் வாழ்த்து பாடலான நீராறும் கடலொடுத்த பாடலுக்கு பதிலாக பாரதிதாசனின் பாடல் ஒன்று பாடப்பட்டது. தமிழ்நாடு அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கு பதிலாக தமிழ் தாய் வாழ்த்து பாடல் என குறிப்பிட்டு வேறு ஒரு பாடல் பாடப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. சீமான் பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஒலிக்கப்பட்ட பாரதிதாசனின் பாடல் புதுச்சேரியின் தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக உள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியில் தமிழ் தாய் வாழ்த்தில் திராவிடனால் திருநாடு என்ற வார்த்தை விடுபட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சீமான் மட்டும் தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கு எதிராக கருத்து தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.